Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. அவர் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறார் ஆதவர்ஜுனா. இதை பாருங்கள், இந்த சுச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் தெரியாமலாம் ஆதவர்ஜுனா பேசலை. பாருங்கள், இப்போ வெளிப்படையாக பேசும், ஒளிமறை வேணாம். லெட்டஸ் பி ப்ராக்டிக்கல். திமுக ஆட்சியில் லஞ்ச லாவணியா தலைவிரிச்சு ஆடுது, ஊழலில் மாநிலம் மூழ்கி முத்தெடுக்குது, மந்திரிலாம் கொள்ளடிக்கிறான், எம்எல்ஏலாம் கொள்ளடிக்கிறான்னு சொல்லி கவலைப்பட மாட்டான். பெண்கள் பாதுகாப்பு இல்லை, சுத்தமாக கவலைப்பட மாட்டான். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, அவனும் சிரிப்பான். ஆனால் நீ போய் மன்னராட்சி, வாரிசு அரசியல், குடும்பம் கட்டுப்படுத்துதுன்னா விட மாட்டான். இப்போ நம்ம எல்லாரும் ஆதவர்ஜுனா என்ன பேசுகிறாருன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆதவர்ஜுனா ஏன் பேசுகிறாரு, யார் சொல்லி பேசுகிறாருன்னு தான் திமுக பார்க்கும். பேட்டிலே சொல்கிறார், நீங்கள் 6 மாதம் பொறுத்து கட்சிக்கு உள்ளே போவீங்களா வெளியில் இருப்பீங்களா, அது திருமாக்கையில் தான் இருக்குன்றார். ஓப்பனாக திருமாக்கு நேற்று பேட்டி மூலமாக ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. இது வந்து ஆதவுக்கு நல்லா தெரியும். எதை தொட்டால் திமுக கோவம் வருமோ அதை அவர் தொடர்றாரு சார். ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ஆக்ஷனும் ஆதவ மேலாம் எடுக்கல. திரும்ப அவரை மறுபடியும் உள்ளே சேர்த்துக்கிட்டு மறுபடியும் அவரை பேசக்கூட வைக்கலாம். ஆதவர்ஜுனா இஸ் HMV, ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க சார். ஆனால் அவர் இன்னொன்று சொல்கிறாரு சார், தொண்டர்களோட குரலாக தான் நான் பிரதிபலிக்கிறேன்ற. அது உண்மையாக கூட இருக்கலாம், நான் மறுக்கல சார். இப்போது இந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு திரும்ப வந்து ஆதவர்ஜுனா பேக் பண்ணுறாரு. பட் ஆனால் இவர் அந்த பேட்டியில் மெசேஜ் கொடுக்குறாருன்னா அப்போ அது என்ன இது அந்தளவுக்கு பெரிய ஆதவர்ஜுனா. பிஜேபி தலைவர்களோட ஸ்டாலின் ஒரு மேடையில் கலந்துக்கிறாருன்னா அதில் எந்த முக்கியத்துவமும் கிடையாது. பாமகவோட திமுக ஒரு மேடையில் ஏறுதுன்னா அது கூட்டணிக்கான அச்சாரம் சார். அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்களே சார், ஒரு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, பாமக அந்த திறப்பு விழாவில் பாமகவோட அவங்க இணைகிறாங்க. ஒருவேளை அந்த நிகழ்ச்சியில் மேடையில் ராமதாஸ் ஏறினால் கண்டிப்பாக அது திருமாவுக்கு திமுக கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே அரசியல் தான். தேர்தல்களுக்கு 6 மாதங்கள், ஒரு ஆண்டுக்கு முன்பு தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் எதிரெதிர் கருத்துள்ளவர்கள் ஒரு மேடையில் தோன்றுவது கூட்டணிக்கான அச்சாரம் தான். வழக்கமாக இந்த மாதிரியான கூட்டணி அணிமாற்றங்கள் வந்து புத்தக வெளியீட்டுகளில் தான் தொடங்கும் சார். ஆனால் திருமாவளவன் அவர்களே வந்து அதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருப்பார், ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுனால கூட்டணி மாறிடும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இம்மெச்சூரான ஒரு பார்வை. அரசியல்வாதிகள் அப்படி தான் பேசுவாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது அரசியல்வாதிகளுக்கு நாடி நரம்பில் ஊறிப்போன ஒரு விஷயம். சார் வணக்கம் சார். சார், ரீசெண்டாக வந்து ஆதவர்ஜுனன் அவர்கள் தந்தி டிவியில் ஒரு முக்கியமான பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் நிறைய விஷயத்த வந்து ஓப்பனாக பேசியிருந்தாங்க. அதில் குறிப்பாக அவர் வந்து முன்வைக்கிற கேள்வி என்னென்னா, அதாவது ஒரு சாதாரண புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனு, ஸோ இதில் திருமா அவர்கள் வந்து கலந்துக்கிட்டால் என்ன ஆக போகுது, ஜனநாயக அடிப்படையில் அது நடக்குது, அதில் எல்லாருமே கலந்துக்கிறது தான் ஜனநாயக முறையும் கூட. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து திமுக தரப்புலேருந்து தலைமை நேரடியாக பேசாட்டி அவங்க மினிஸ்டர்ஸ் மூலியமாக பேசுகிறாங்க. இது மாதிரியான ஒரு விஷயங்களை உருவாக்கும் போது எனக்கு அது வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது வெறும் சாதாரண புத்தக வெளியீட்டு விழா கிடையாது. அது விஜய் கலந்து கொள்ள விழான்னும் போது விஜய் திமுக தான் தன்னுடைய சேலஞ்சர்னு சொன்ன பிறகு அந்த நிகழ்ச்சியில் திருமா கலந்து கொண்டால் கண்டிப்பாக அது அரசியல் மேடையாக தான் பார்க்கப்படும். திமுக கூட்டணியை விட்டு திருமா விலகுவார் என்கின்ற பேச்சுக்கள் அரசியல் பொருசலாக ஹேஷியங்களாக உலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமா கலந்து கொண்டால் அது கண்டிப்பாக அப்படி தான் பொருள் கொள்ளப்படும், கூட்டணி மாறுகிறதுன்னு. அவர் ஒரு பாயிண்ட்டு சொல்கிறாரு. தந்தி டிவி, புதிய தலைமுறை ரெண்டுத்துக்குமே கொடுத்த டிவியில் பேட்டியில் சொல்கிறாரு, ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியால் கூட்டணி மாறிடுன்னு நினைப்பது வந்து ரொம்ப இம்மைச்சூர்னு, தவறான கருத்து. வழக்கமாக இந்த மாதிரியான கூட்டணி அணிமாற்றங்கள் வந்து புத்தக வெளியீட்டு விழாக்களில் தான் தொடங்கும். கலைஞர் கடந்த காலங்களில் அவர் ஒரு கூட்டணியில் இருக்கார், இன்னொரு கூட்டணிக்கு தாவ போகிறாரு அப்படின்னா அந்த வேலையை எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதம் 9 மாதம் மேலே ஆரம்பிச்சிடுவார். எப்படி ஆரம்பிப்பார்னா, இந்த மாதிரி புத்தக வெளியீட்டு விழாக்களில் எதிரி அணியோட கலந்துப்பார். மாற்று கருத்து உள்ளவங்களை எந்த அணிக்கு எதிராக இருக்காரோ அந்த அணியோட கலந்துப்பார். உதாரணத்துக்கு காங்கிரஸுக்கு எதிரணியில் இருக்காருன்னா காங்கிரஸ் தலைவர்களோட புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துப்பார். தொண்டர்கள் மனங்களை, மக்கள் மனங்களை தயார்படுத்துறது. யாராவது கேட்டால் இது பொதுவான நிகழ்ச்சி, ஏன் எல்லாத்துலேயும் அரசியல் பார்க்குறீங்கன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், சோக நிகழ்ச்சிகளில் கலந்துப்பார், இறப்பு நிகழ்ச்சிகளில் கலந்துப்பார், அஞ்சலி செலுத்துவார், கல்யாண வீட்டில் கலந்துப்பார், பொது மேடையில் ஏறுவார். கேட்டால் எப்போயுமே உங்களுக்கெல்லாம் அரசியல் தானே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்வார். ஆனால் இது மக்கள் மனங்களை தயார்படுத்துறது. எதிரும் புதிருமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு கட்சியை தன்னுடைய பிரதான எதிரி என்று சொல்லக்கூடிய ஒருவருடன் அந்த கட்சி, எந்த கட்சி எதிரி கட்சி என்று ஒரு புது தலைவர் சொன்னாரோ அல்லது ஒரு 3ஆம் தரப்பு தலைவர் சொல்கிறாரோ அவருடன் சம்பந்தப்பட்ட ஒருவர் கலந்து கொள்கிறார் என்றால் அவர் அணி மாறப்போகிறார் என்ற அர்த்தம். இது சாதாரணமாக எடுத்து முடியாது. நான் சுருக்கமாக சொல்கிறதுன்னா, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவால் கூட்டணி மாறிடுமான்றது இம்மெச்சூர்டு, பக்குவமற்ற கருத்து என்பது தவறான பார்வை. இந்த மாற்றம் அப்படி தான் வரும்.
இன்னொன்று, இந்த நிகழ்ச்சி மனசாட்சியை தொட்டு ஆதவர்ஜுனாவோ விகடன் குழுமமோ விஜயோ சொல்லட்டும், அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களில் 2 பேருக்கு தான் நோக்கம் இல்லை. நீதிபதி சந்துருக்கு எந்த நோக்கமும் இல்லை, அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டெம்டுலேக்கு எந்த நோக்கமும் இல்லை. மற்ற 3 பேருக்கும், விகடன் ஆசிரியர் சீனிவாசன், ஆதவர்ஜுனா, நடிகர் விஜய், 3 பேருக்கும் நோக்கம் இருக்குது. 3 பேருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அது என்ன நோக்கம்? திமுக கூட்டணியை உடைக்கணுன்ற நோக்கம். அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்கள அதுக்காக தூக்கில் போடணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. கலைஞர் எத்தனையோ கூட்டணியை உடைச்சிருக்காரு. அந்த மாதிரி இன்றைக்கி ஆதவர்ஜுனோ விஜயோ விசிகா கூட்டணியை உடைக்கணும், திமுக கூட்டணியை உடைக்கணும்னா அதில் எந்த தப்பும் கிடையாது. விகடன் குழுமம் நினச்சாலும் தப்பு கிடையாது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த மேடையில் இருந்த 5 பேரில் நீதிபதி சந்துருக்கும் ஆனந்த் டெம்டுலேக்கும் மட்டும்தான் நோக்கம் இல்லை. மற்ற 3 பேருக்கும், விஜய், நம்முடைய ஆதவர்ஜுனா, விகடன் ஆசிரியர் ஸ்ரீனிவாசன், 3 பேருக்கும் தெளிவான நோக்கம் இருக்குது. சார், ஆனால் திருமாவளவன் அவர்களே வந்து அதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருப்பார், ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுனால கூட்டணி மாறிடும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இம்மெச்சூரான ஒரு பார்வை. அதெல்லாம் கிடையாது, இது அம்பேத்கர் அப்படின்ற ஒரு ஃபேக்டருக்காக அந்த கூட்டணி அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அப்படிதாங்க அவர் சொல்லுவார். அரசியல்வாதிகள் அப்படி தான் பேசுவாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது அரசியல்வாதிகளுக்கு நாடி நரம்பில் ஊறிப்போன ஒரு விஷயம். நாடி நரம்பில் ஊறிப்போன ஒரு விஷயம். அதனால் அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். புரியுதா நான் சொல்கிறது? அதனால் இந்த கருத்து அது திரும்ப சொன்னாலும் ஆதவர்ஜுனா சொன்னாலும் 100% தவறு. இந்த மாதிரியான ஒரு அதுவும் தேர்தல்களுக்கு 6 மாதம் 1 ஆண்டு முக்கியம். தேர்தல்களுக்கு 6 மாதங்கள் 1 ஆண்டுக்கு முன்பு தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் எதிரெதிர் கருத்துள்ளவர்கள் ஒரு மேடையில் தோன்றுவது கூட்டணிக்கான அச்சாரம் தான். அதை கடந்து போக முடியாது. இப்போ பிஜேபி தலைவர்களோட ஸ்டாலின் ஒரு மேடையில் கலந்துக்கிறாருன்னா அதில் எந்த முக்கியத்துவமும் கிடையாது. அது சத்தியமாக கூட்டணி மாறாது. புரியுதா? ஆனால் பாமகவோட திமுக ஒரு மேடையில் ஏறுதுன்னா அது கூட்டணிக்கான அச்சாரம். சார், அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்களே சார், ஒரு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, பாமக அந்த திறப்பு விழாவில் பாமகவோட அவங்க இணைகிறாங்க. எஸ் அந்த 87 வந்து இடஒதுக்கீட்டுக்காக 37 வருஷத்துக்கு மேலே துப்பாக்கி சூடில் மரித்தவர்களுக்கு வந்து தியாகிகள் நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க. அதில் திறப்பு விழாவுக்கு வந்து ராமதாஸையும் அழைக்க போகிறேன்னு பொன்முடி சொன்னார். அந்த நிகழ்ச்சி தள்ளி போயிருக்குன்னு நினைக்கிறேன், மழையால் தள்ளி போயிருக்கு. ஒருவேளை அந்த நிகழ்ச்சியில் மேடையில் ராமதாஸ் ஏறினால் கண்டிப்பாக அது திருமாவுக்கு திமுக கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. அணிமாற்றம்னு சொல்ல முடியாது, எச்சரிக்கை. இது கண்டிப்பாக பாலிடிக்ஸ் தான். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே அரசியல் தான். அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. எல்லாமே அரசியல் தான். அரசியல் இல்லைன்றதும் ஒரு அரசியல், புரிஞ்சுக்கோங்க. அதுவும் தேர்தல்களுக்கு 1 ஆண்டு முன்பு நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் ரொம்ப கூர்மையான பார்வையோடு பார்க்க வேண்டும். புரியுதுங்களா? அதாவது இப்போ தான் சொன்னேன்ல நான், இதே வந்து இப்போ பிஜேபியோட ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஒரு பொது நிகழ்ச்சி, பாரதியார் 100ஆண்டு விழாவோ ஏதோ ஒன்று நடக்குது. அதில் கூட பட் சிஎம் கலந்துக்க மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நான் சொல்கிறேன் அப்படி ஏதாவது ஒன்று முக்கியமான ஒன்று, என் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு அழைச்சிட்டு வந்தாங்க, அண்ணாமலையை கூப்பிட்டு நிற்க வச்சார். அதனால் திமுகவோட பிஜேபி போய்டுன்னு அர்த்தமா? கண்டிப்பாக போகாது. அரசியல் ரீதியாக போகாது. சில உடன்படிக்கைகள் நிர்வாக ரீதியாக இருக்கலாமே ஒழிய பொலிட்டிக்கலாக அவங்க போய் அலைன்ஸ் வைக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆனால் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அந்த மாநில அரசு அந்த தியாகிகளுக்கான நினைவு மண்டப திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அது திருமாவுக்கு திமுக கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. இப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். சார், அப்போ ஆக்சுவலாக மழைனால தான் வந்து அது நடக்கலை. சொல்லப்போனால் அதுவும் கிட்டத்தட்ட நடக்கக்கூடிய சூழலில் தான் இருந்தது. ஒருவேளை விசிகா வந்து இந்த சைடு இந்த மாதிரியான மேடைகளில் மேடையை பகிர்ந்துக்கிறதுக்கு காரணத்தினால தான் அவங்க ஒரு எச்சரிக்கையாக தான் இது மாதிரியான விஷயங்களை பிளான் பண்ணுறாங்களா திமுக? இல்லை, அவங்களுக்கு பிளான் பி எப்பயுமே இருக்கும். திமுக வந்து ஒரு பெரிய கட்சி. கடந்த 75 ஆண்டு காலமாக அவங்க வரலாறு பார்த்தீங்கன்னா 52 தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. 57 அவங்க அரசியலில் இருக்காங்க. தேர்தல் அரசியலில் எவ்வளோ பாருங்கள், 57, 62, 67, 71, 77, 80, 84, 89, 90, 96, 2001, 2006, 2011, 2016, 2021, 15 சட்டமன்ற தேர்தல்கள் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட அதற்கு இணையான அதோட 16 கூட 16 மக்களவைத் தேர்தல், 15 சட்டமன்ற தேர்தல், 16 மக்களவைத் தேர்தல்களை பார்த்த ஒரு கட்சி. எத்தனையோ கட்சிகளோட கூட்டணி வச்சுருக்காங்க. அவங்க கூட்டணி வைக்காத கட்சியே கிடையாது. இந்தியாவில் எல்லா கட்சியோடும் கூட்டணி வச்ச ஒரே கட்சி திமுக தான். காங்கிரஸோடு வச்சுருக்காங்க. காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போன சுதந்திர காங்கிரஸ், ராஜாஜீவ் காங்கிரஸோட வச்சுருக்காங்க. பிஜேபியோட வச்சுருக்காங்க. 2 இடதுசாரிகளோடு வச்சுருக்காங்க. எல்லா பிராந்திய கட்சியோடையும் வச்சுருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, தேமுதிக விட்டுருங்க, விசிகா எல்லாரோடையும் வச்சுருக்காங்க. அண்ணா திமுகவோட மட்டும் வரக்கல, ஏன்னா நேர் எதிரிகள். மற்றபடி எல்லாரோடையும் அவங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எப்பயுமே ஒரு பிளான் பி இருந்துக்கிட்டே இருக்கும்.
அதாவது ஆழப்பிறந்தவர்கள்னு சில கட்சிகள் இருக்கும். அதாவது ஆட்சியலை ஆழப்பிறந்தவர்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு தான் வந்து சொந்தம் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஆட்சி செய்யக்கூடிய முழு அந்த திறனும் வல்லமையும் கொண்டவர்கள், ஆட்சியல் நன்றாக அறிந்தவர்கள் அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் அது ரெண்டே கட்சி தான், திமுக அதிமுக. அதில் அதிமுக விட திமுக வந்து அந்த ஆட்சியல் என்பது நன்றாக தெரியும். எந்த கட்டத்திலையும் அவங்களால வந்து தங்களை வந்து மாறி வரும் சூழலுக்கேற்ப தகவமைத்து கொண்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்கான எல்லா தகுதித்தங்களையும் செய்ய முடியும். அது தப்பு கிடையாது, தான் அரசியல். ஸோ யார் திருமாவுக்கு வந்து என்ன இலக்கு? இப்போ நம்ம எல்லாரும் ஆதவர்ஜனா என்ன பேசுகிறாருன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆதவர்ஜனா ஏன் பேசுகிறாரு, யார் சொல்லி பேசுகிறாருன்னு தான் திமுக பார்க்கும். நம்ம எல்லோரும், நீங்களும் நானும் அவரும் வந்து டிவியில் புதிய தலைமுறையில் கார்த்திகேயன்கிட்ட என்ன சொல்கிறாரு, நம்ம தந்தி டிவியில் நம்முடைய வர்ஷினிகிட்ட அசோக வர்ஷினிகிட்ட என்ன சொல்கிறாரு, அப்படி தான் நம்ம பார்ப்போம். அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. யார் சொல்லி இதெல்லாம் பேசுகிறாரு, ஏன் பேசுகிறாரு, இதை தான் அவங்க பார்ப்பாங்க. புரியுதுங்களா நான் சொல்லுவேன். அதனால் வந்து ராமதாஸை வந்து அவர்கள் வந்து பொன்முடி அவர்கள் நாங்கள் அழைப்போம்னு சொன்னது திரும்ப கொடுத்த எச்சரிக்கை. ஆனால் அது ஏதோ நல்லதோ கெட்டதோ தெரியல, அந்த விழா தள்ளி போயிருக்கு. ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவேளை அந்த மேடையில் ராமதாஸ் ஏறி இருந்தால் விசிக திமுக கூட்டணி பெரும் முரசலை நோக்கி சென்றிருக்கும். ஓகேங்க சார். சார் இன்னொரு பக்கம் அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக விடுதலை சிறுத்தைகளை எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய கோபத்தை எனக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான காரணமாக அவர் முன்வைக்கிறது என்னென்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கருத்தை முன்வைக்கும் போது திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, விசிகாவில் வந்து ஆதவர்ஜனை நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இது மென்ஷன் பண்ணுறாரு. இதுவே வந்து ஏன் கம்யூனிஸ்ட் அவங்கள எதிர்த்து பேசலையா, காங்கிரஸ் அவங்கள எதிர்த்து பேசலையா, ஆனால் அந்த ஒரு கட்டத்தில் அவங்க இப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களா? ஆனால் அதுவே ஏன் விசிகானா அவங்க ஏன் இந்த அளவுக்கு ஒரு பவர் சென்ட்ரிக்காக பிஹேவ் பண்ணுறாங்க, அப்படின்னா அவங்க எந்த ஆங்கிள் இருந்து எங்களை பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அது நியாயமான கருத்து தான். விசிகாக்குள்ளே இன்னாரை நீக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான உரிமை திமுகவுக்கு இல்லை. ஆராசா சொன்னது எங்கள் கட்சி உள்வகாரத்தில் தலையிடுறதுன்னு அவர் சொன்னது உண்மை. ஆதவர்ஜனா சொன்னது உண்மை. திரும்ப ஏன் அமைதியாக இருக்கார்? திரும்ப அமைதியாக தானே இருக்கார். ஆனால் ரெண்டாவது நீக்கும் போது யாருமே நீக்குன்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் முதல் தடவை ஆராசா சொல்லும்போது திரும்ப நீக்காமல் இருந்தது காரணமே, ஆராசா சொல்லி நான் நீக்கணும்னு ஆகிடும், அதனால் நீக்க மாட்டேன் தான். ஆனால் மியூசிக்காக இந்த ஸ்பீச்சில் விஜய் விழாவில் கலந்துக்கிட்டு அவர் பேசின பேச்சுக்கு பிறகு திமுகலேருந்து யாருமே எந்த எதிர்வினையும் ஆற்றலை, நீக்குன்னெலாம் யாருமே கேட்கல. ஆனால் மறைமுக அழுத்தம் கொடுக்கப்பட்டது உண்மை, அது எல்லாருக்கும் தெரியும். அதிகாரபூர்வமாக கேட்கல. ஆராசா அதிகாரபூர்வமாக கேட்டதால தான் விசிகாலேருந்து திரும்ப ஆதவர்ஜனாவை நீக்கலை. ஆனால் விஜய் விழாவில் பேசினதுக்கு பிறகு நீக்கிறதுக்கு காரணம் திமுகலேருந்து அதிகாரப்பூர்வ கோரிக்கைகள் எதுவும் வரல. ஒருவேளை விஜய் விழாவில் பேசினதுக்கு பிறகு திமுகலேருந்து இனிமேல் ஒரு நிமிடம் கூட பொறுக்க முடியாது, ஆதவர்ஜனா நீக்குன்னு சொல்லியிருந்தால் சத்தியமாக திரும்ப நீக்கிருக்க மாட்டார். நீ சொல்லி ஏன் நான் செய்யணும்னு. ஆனால் மறைமுக அழுத்தத்திற்கு யாராக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளை, சிறிய கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் அடிபணிந்து தான் தீர வேண்டும். அதான் நடந்திருக்கு. இப்போ சார் இப்போது இந்த அளவுக்கு அந்த மேடையில் வந்து ஆதவர்ஜன் பேசியிருக்காரு, அதுக்கு திமுக பிஹேவ் பண்ண லைக் அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ண விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, யூடியூப்பில் ஆள் வச்சுலாம் என்னை திட்ட விடுறாங்க, தனி மனித தாக்குதல் நடத்துகிறாங்க, என் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை வைத்து எனக்கு எதிராக குரல் எழுப்புறாங்க, கண்டிக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சப்ஜெக்டிவ். அவர் சொல்கிறாரு, ஆதவர்ஜனா சொல்கிறாரு, அது சரி தப்புன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? யூடியூப்பில் ஆளை வச்சு திமுக அவருக்கு எதிராக பேச வைக்குதுன்றது ஆதவர்ஜனாவோட கருத்து. எனக்கு அதில் எந்த கருத்தும் கிடையாது. அது எனக்கு எப்படி உண்மை பொய்ன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆதவர்ஜனா ஒரு எல்லைக்கோட்டை மீறினார், அது உண்மை, அதை புரிஞ்சுக்கணும். அவர் வந்து கூட்டணி கட்சியான விசிகாவில் எல்லாரும் ஒரு லைனில் இருக்கும்போது அவர் ஒரு இன்னொரு லைன் நேர் எதிர் லைன் எடுக்கிறார். திமுகவில் மன்னராட்சின்னு வெளிப்படையாகவே சொல்கிறார். நான் தனிப்பட்ட ஆளை சொல்லலைனாலும் அவர் யாரை சொன்னார்னு எல்லாருக்கும் தெரியும். மன்னராட்சி நீங்கள் சொன்ன பிறகு திமுக அமைதியாக இருக்காது. அப்போ கீழே வந்து அவங்க வந்து உசுப்புறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா அது இயற்கையானது தான். யூடியூப்பில் பேசுகிறான்னா தன்னிச்சையாகவும் மனிதர்கள் பேசலாம், சொல்லி கொடுத்தும் பேசலாம், அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் நமக்கு இல்லை. பட் அவர் வந்து கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே இது மன்னராட்சியை வீழ்த்துவோம்னா அவர் யாரை சொல்கிறாரு? இந்த ரெண்டு பேட்டிலையும் அதை ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு பேரும் கேட்கல எனக்கு தெரிஞ்சு. மன்னராட்சி அதை 2026 அம்பேத்கர் சிந்தனைகளை கொண்டு வீழ்த்துவோம்ன்றாரு. திமுக தான் சொல்கிறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். இது வெளிப்படையான வந்து விசிகா லைனுக்கு எதிரானது. அப்போ இதை பேசின பிறகு ஒரு கூட்டணியில் எப்படி தொடர முடியும்? அவர் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறார். ஆதவர்ஜனா தெளிவாக அவர் வந்து திமுக கூட்டணி வேணாம், திமுகவில் நடக்கிறது மன்னராட்சின்னு சொல்கிறாரு. மன்னராட்சியை வீழ்த்துவோம், அம்பேத்கர் சிந்தனைகள் கொண்டு 2026 வீழ்த்துவோம் அப்படின்றாரு.
மன்னராட்சியை வீழ்த்தோன்றாரு. திமுக வீழ்த்தோன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு எப்படி விசிகா திமுக கூட்டணியில் இருக்க முடியும்? இல்லை திமுக கட்சியில் எப்படி ஆதவர்ஜனா இருக்க முடியும்? ரெண்டில் ஒன்று தான் இருக்க முடியும். ஒன்று திமுக கூட்டணியை விட்டு விசிகா வெளியேறணும், இல்லை ஆதவர்ஜனா வெளியேற்றணும். ரெண்டாவது சொன்னது திரும்ப பண்ணிட்டாரு. இதை பாருங்கள், இந்த சுச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் தெரியாமலாம் ஆதவர்ஜனா பேசலை. அவர் பேசிய பேச்சுக்கள் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்பட்டது, கட்சி விரோத நடவடிக்கை தான் அது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதை நடிக்க முடியாது. ஒரு நேர் எதிரான கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் சார். லக்ஷ்மண் ரேக்கான்னு ஒன்று இருக்குங்க. இப்போ திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுது அதிகமாக இருக்குது, பெண்கள் பாதுகாப்பாக இல்லை, தலைநகர் சென்னையிலே வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பலர் கல்லூரி மாணவர்கள் வந்து பலாத்காரம் பாலியல் வன்முறை துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அந்த மாதிரி சம்பவங்கள் எந்த நாட்டில் வேணால் நடக்கும், எந்த மாநிலத்தில் நடக்கும். எது வித்தியாசப்படுத்தோன்னா போலீஸ் உடனே நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் போய் கேட்டால் அந்த 7 பசங்களையும் வான் பண்ணி போலீஸ் அனுப்பியிருக்கணும். எந்த அளவுக்கு காவல்துறையோட ஈரல் கெட்டு போயிருக்கின்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதுக்கு 20 நாள் முன்னால் தான் 10 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கு சிபிஐக்கு மாற்றும் போது சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு. இப்போ இந்த மாதிரியான சம்பவங்களை பற்றி அவர் பேசியிருந்தார்னா, வேங்கைவேல் சம்பவத்தை பற்றி பேசியிருந்தார்னா கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை பாய்ந்திருக்காது. அவர் மாறா வந்து மன்னராட்சி நடக்குது அப்படின்னா தெளிவாக உதயநிதியும் ஸ்டாலினையும் சொல்லுது. பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னா யாரை சொல்கிறாரு? யாரை சொல்கிறாரு? ஸ்டாலினை தான் சொல்கிறாரு, உதயநிதியை சொல்கிறாரு, 2 பேரும் சேர்த்து சொல்கிறாரு. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு? சினிமாவை வந்து ஒரு குடும்பம் வந்து அரசியல் துணையை வச்சு கட்டுப்படுத்துன்றாரு. அதுவும் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இது 2 நீ சொன்ன பிறகு அந்த கூட்டணியில் எப்படி இருக்க முடியும்? நீ வேறு விஷயத்த நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே, இது 2 சொல்லிட்டு அங்கே இருக்க முடியாது இல்லைங்க. அப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி ஏதோ அப்பாவி போல் அவர் வந்து பேசுகிறார். திருமாவுக்கு வந்த நெருக்கடி தன்னால் தானும் அந்த நெருக்கடி என்பது தெரியாத அளவுக்கு அவர் ஒன்றும் விவரம் அறியாத 10ஆம் கிளாஸ் மாணவன் கிடையாது. நான் ஏறி பேசுறதுக்கான ஆதரவு கொடுத்தது திருமா தான் அப்படின்ற மாதிரி தானே சார் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அது அப்படி தான் சொல்லுவார். மன்னராட்சின்னு போய் பேசுன்னு திரும்ப சொன்னாரா? டைரெக்டாக போய் உடனே சொன்னார்னா திரும்ப விளக்கட்டும். பேச என்கரேஜ் பண்ணுறதும் டைரெக்டாக திமுகவை அட்டாக் பண்ணி பாருங்கள், வெளிப்படையாக பேசும், ஒளிமறை வேணாம், லெட்டஸ் பி ப்ராக்டிக்கல். நீங்கள் திமுகவை பற்றி ஊழல் லஞ்ச லாவணியம் தலைவச்சு ஓடுது, ஊழல் லஞ்சம் வெள்ளமாக ஓடுது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, தலித் மக்கள் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறது, இதெல்லாம் சொல்லுங்கள். திமுக சகிச்சுக்கும், காவலே பட மாட்டான். எது மேலேயும் மழை பெஞ்சு எதுவும் இருக்க மாதிரி கூட கட்சி இருக்கும், நான் மறுக்கலை. ஆனால் நீ போய் மன்னராட்சி வாரிசு அரசியல்லாம் விட மாட்டான். நெருவுங்க அது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வீக் ஸ்பாட் இருக்கும், அது தொடக்கூடாது. எதிரியை கூட வந்து நீ அடிக்கும்போது பெருச்சாலியை சொல்லுவாங்க, பெருச்சாலியை ஒரு ரூமுக்குள்ளே வச்சு அடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கதவை திறந்து விட்டு அடிக்கணும்னு, இல்லாட்டி உங்கள் மேலே பாஞ்சிரும். அது எந்த பக்கமும் போக வழி இல்லைன்னா, ஒரு மனிதனை நீங்கள் எந்த பக்கம் போக விடாமல் லாக் பண்ணிங்கன்னா ஒரு புழு கூட மிதிக்க நெளியும், உங்களை எதிராக திரும்பிடும். அதனால தான் பெருச்சாலி அடிக்கும்போது கதவை திறந்து வச்சு கொஞ்சமாக திறந்து வச்சு அடிக்கணும், அது ஓடிடும் வெளியில். நீ நேரடியாக போய் அடிச்சின்னா உன் மேலே தான் பாயும். நீங்கள் நான் தான் சொன்னல, திமுக ஆட்சியில் லஞ்ச லாவணியம் தலைவிரிச்சு ஆடுது, ஊழலில் மாநிலம் மூழ்கி முத்தெடுக்குது, மந்திரிலாம் கொள்ளடிக்கிறான், எம்எல்ஏலாம் கொள்ளடிக்கிறான்னு சொல்லி கவலைப்பட மாட்டான். பெண்கள் பாதுகாப்பு இல்லை, சுத்தமாக கவலைப்பட மாட்டான். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, அவனும் சிரிப்பான். ஆனால் நீ போய் மன்னராட்சி வாரிசு அரசியல் குடும்பம் கட்டுப்படுத்துதுன்னா விட மாட்டான். இது வந்து ஆதவுக்கு நல்லா தெரியும். எதை தொட்டால் திமுக கோவம் வருமோ அதை அவர் தொடர்றாரு சார். ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ஆக்ஷனும் ஆதவும் இல்லை. அதான் இப்போ பிரச்சனை. 6 மாதம் தான். அவர் இந்த பேட்டியில் இன்னொன்று சொல்லியிருக்காரு, நீங்கள் கவனிக்கல. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 6 மாதம் பொறுத்து திரும்ப வருவதும் வராதும் யாரிடம் இருக்கிறதுனா அது திருமா கையில் தான் இருக்கிறதுன்றாரு. அப்போ ஒரு நம்பிக்கையோட காத்திருக்காரு. தேர்தல் நெருங்கி வரும்போது திரும்ப அவரை மறுபடியும் உள்ளே சேர்த்துக்கிட்டு மறுபடியும் அவரை பேசக்கூட வைக்கலாம். ஆதவர்ஜனா இஸ் HMV, ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க சார். ஆனால் அவர் இன்னொன்று சொல்கிறாரு சார், தொண்டர்களோட குரலாக தான் நான் பிரதிபலிக்கிறேன்றாரு. எல்லாரும் அப்படி தான் சொல்லுவோம். இந்த கட்சியை விட்டு கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக தூக்கி அடிக்கப்படுகிற எல்லா தலைவர்களும் சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் டைலாக் அது. நான் தொண்டர்களுக்காக தான் பேசினேன். அது உண்மையாக கூட இருக்கலாம், நம்ம இருக்கல. ஆதவர்ஜனா சொல்கிறது ஃபேக்சுவலி உண்மையாக இருக்கலாம். ஆனால் தலைமை அதை விரும்பலைன்னும் போது ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்றுங்க, உங்களுக்கு லேபிள் இல்லைன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஆதவர்ஜனாவை மீடியா பேட்டி எடுக்குதுங்க, எத்தனை நாளைக்கு எடுக்கும்? அவர் எந்த கட்சிக்கும் போகலன்னு வச்சுக்கோங்க, எத்தனை நாளைக்கு மீடியா அவர்கிட்ட போய் நிற்கும்? அடுத்த வாரம் வேறு நியூஸு, அடுத்த 1 மணி நேரத்துக்கு நியூஸ் மாறுது இல்லையா? ஆதவர்ஜனா அடுத்து வேறு ஏதாவது ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு நடத்தினார்னா மீடியா அவர் பக்கம் இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் பேட்டி, ஒரு நாள் கூத்துது, ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 டே ஷோ. இதெல்லாம் இன்றைக்கி அவரை பேட்டி எடுக்கிறவங்கெல்லாம்
பேட்டி எடுப்பவர்களுக்கும் உள்நோக்கம் இருக்குது. பேட்டி எடுப்பவர்கள்லாம் தனி நபர்களை சொல்லலை, நிறுவனங்களை சொல்லலை. மீடியாவுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குங்க. எல்லா மீடியாவுக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குது. ஆதவ அர்ஜுனா வச்சு திமுகவை டிஸ்டர்ப் பண்ணணும் தான் பார்க்குறாங்க. உண்மை, நான் மறுக்கல, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது ஆதவ அர்ஜுனாவை வந்து வச்சு டிஎம்கே டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்களே. ஆனால் இன்னொரு சைடு அப்படியே பேரலாக பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா பேசுனது தப்பு, இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தக்கூடாது, அவருக்கு இருக்க அதே குற்றச்சாட்டு அவர் முன்வைக்கக்கூடிய கருத்து எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது. இப்போ நாளைக்கே வந்து திமுக வெளியே போங்கன்னா வேறு ஆப்ஷன் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் சரி தப்புன்னு யார் முடிவு பண்ணுறது? நீங்கள் முடிவு பண்ணுமா, நான் முடிவு பண்ணுமா, திரும்ப முடிவு பண்ணுமா, விசிகா தொண்டை முடிவு பண்ணுமா, ஆதவ அர்ஜுனா முடிவு பண்ணுமா? அவர் பேசுனது தப்பு சரின்னு சொல்கிறது எவனுக்கும் உரிமை கிடையாது, விசிகாவை தவிர. ஓகே, விசிகா தொண்டர்களையும், விசிகா நிர்வாகிகளையும், விசிகா எம்எல்ஏ எம்பிக்களையும், விசிகா தலைவர் திருமாவையும் தவிர வேறு எவனுக்கும் ஆதவ அர்ஜுனா பேசுனது சரி அல்லது தப்புன்னு சொல்ல எந்த அதிகாரமும் கிடையாது. நம்ம கேட்குறது ஒன்று தான், இது எல்லாத்தையும் ஒரு திரும்ப ஆசீர்வாதம் இல்லாமல் தன்னிச்சையாக பேசினாரா அல்லது தானாக பேசினாரான்னு தான் நான் கேட்க முடியும். திருவாளர் பொதுஜனமாக, ஒரு பத்திரிகையாளனா, ஒரு கமெண்டேட்டராக, பொலிட்டிக்கல் கமெண்டேட்டராக, ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நான் என்ன கேட்க முடியுமா? இதெல்லாம் வந்து ஒரு திருமாவோட சம்மதத்தோடு பேசுகிறாரா, தனியாக பேசுகிறாரான்ற கேள்வி மட்டும்தான் என்கிட்டேருந்து வரக்கூடிய கேள்வி. அவர் பேசுனது சரி அல்லது தப்பு, அவர் தொண்டங்கருத்தை தான் சொன்னார். இல்லை தொண்டங்கருத்து இது கிடையாது, 1000 இருந்தாலும் வந்து 4 எம்எல்ஏவும் 2 எம்பியும் 3வது டைம் வந்திருக்காங்கன்னா அது திமுகவில் தான், திமுக விசுவாசமாக இருக்கணும், இதெல்லாம் அபத்தமான பேச்சு. திமுக இல்லைனா விசிகா ஜெயிக்கவே முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனால் விசிகா இல்லைனா திமுக எவ்வளோ இடத்துல தோக்கும்? அப்போ அது கிவ் அண்ட் டேக்கு. இதில் சரி தப்புன்றதை நான் பேச முடியாது, நானும் நீங்களோ பேச முடியாது, அது கட்சி பேசணும். அது திருமாவோட ஆசீர்வாதம் இல்லாமல் ஹெச்எம்வியா இவர் இருப்பாரா? ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸாக இருப்பாரா அவர்? அது எப்படி நம்ப முடியும்? எதை தொட்டால் திமுக வெகுண்டு எழுவாங்கன்னு உனக்கு தெரியல. நான் சொன்னேன்ல, கவர்மெண்ட்டு சந்தி சிரிக்குது, லஞ்ச லாவணியம், லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்கள் பாதுகாப்பு கேலி கூத்தா போச்சு, தலித் மக்கள் வந்து நாளொரும் மேனியும் பொழுதொருவண்ணும் கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்க, இது தமிழ்நாடு பார்த்த மோசமான அரசு இதுதான், இப்படிலாம் சொன்னால் கூட திமுகவுக்கும் வராது. ஆனால் நீ வாரிசு அரசியல், அதை தாண்டி போய் மன்னராட்சின்ற திமுக எப்படி சைலண்ட்டாக இருப்போம்? அது உண்மை தான். அதை ஏன் சொல்கிறதுக்கான நோக்கம் என்ன? இதுதான் சிக்கல். எதை தொட்டால் திமுக ரொம்ப கோவம் வருமோ அவர் அதை போய் தொடராரு. அது தெரியாமல் தொடலை அவர், இவ்வளோதான். சார் இப்போ ஓகே, இப்போ இந்த கேம் வந்து விசிகாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா இல்லை பேக் ஃபயர் ஆகுமா? இல்லை, இது இந்த மேட்ரு இப்போ இனிமேல் பெரிய அளவில் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது திருமாக்கிட்ட இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த பேட்டிலே சொல்கிறாரு, நீங்கள் 6 மாதம் பொறுத்து கட்சிக்கு உள்ளே போவீங்களா வெளியில் இருப்பீங்களா, அது திருமா கையில் தான் இருக்குன்றார். ஓப்பனாக திருமாவுக்கு நேற்று பேட்டி மூலமாக ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, இது பாரு நான் வெயிட் பண்ணுறேன், நான் உங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கேன், என்னை தூக்கி நீங்கள் வெளில போட்டிங்க, எனக்கு உரிய மரியாதை கொடுங்கன்றார். அதுதான் இந்த பேட்டி மூலமாக அவர் திரும்ப கொடுக்கக்கூடிய மெசேஜ். நீங்கள் விசிகா தாவேக்காக போவீங்களா, அங்கே போவீங்களா, இங்கே போவீங்களான்னு போது அதெல்லாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன்றார். 6 மாதம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்றார். 6 மாதம் பொறுத்து திரும்ப அவர் உள்ளே சேர்ப்பாரா இப்படியே வைப்பாரான்னு யாருக்குமே தெரியாது. இதுவே மிகப்பெரிய அழுத்தத்துக்கு பிறகு தான் திருமாவால் இந்த நடவடிக்கை எடுக்க வைக்க முடியுது. கட்சி எம்எல்ஏக்கள் நிர்வாகிகளும் திருமாவிடம் மன்றாடி இருக்கிறார்கள் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு. ஆனால் வெறும்னே 6 மாதம் சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காரு, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலை. அப்புறம் கட்சி தொண்டர்கள் யாரும் அவரோட தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லலை. வழக்கமாக இந்த மாதிரி ஒருத்தனை நீக்கும்போது கட்சியிலேருந்து கடைசியில் எப்படி முடியும் தெரியுமா? ஆகவே தொண்டர்கள் நிர்வாகிகள் எவரும் இன்னாருடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று எச்சரிக்கப்படுகிறார்கள்னு வரும். அந்த மாதிரி எந்த லைனுமே இல்லை. ஸோ இது நீங்கள் வந்து திரும்ப என்ன பண்ண போகிறான்றதான் முக்கியம். 6 மாதம் பொறுத்து திரும்ப சேர்த்துக்கிட்டாருன்னு அவரை. சார் இப்போது இந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு திரும்ப வந்து ஆதவ அர்ஜுனா பேக் பண்ணுறாரு. பட் ஆனால் இவர் அந்த பேட்டியில் மெசேஜ் கொடுக்குறாருன்னா அப்போ அது என்ன இது அந்தளவுக்கு பெரிய ஆதவ அர்ஜுனன்? அதான் நான் உங்களை கேட்குறேன். இல்லாட்டி ஏன் நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க? இல்லாட்டி எதுக்கு இந்த டிவிலாம் போய் அங்கே 1 மணி நேரம் தந்தி டிவி 1 மணி நேரம் பேட்டி எடுக்கிறோம்? 1 மணி நேரம் பேட்டி எடுக்க வேண்டிய விஷயமா அது? அப்போ உனக்கு உள்நோக்கம் இருக்குல்ல? நீ நோக்கத்தோடு தான் இந்த இஷ்யூவை வந்து காய்தல் ஓரத்தில் இல்லாமல் பார்க்குறது வேறு, உள்நோக்கத்தோடு செயல்படுறது. ஸோ மீடியா இந்த விஷயத்தில் செக்ஷன் ஆஃப் மீடியாவில் ஒரு தரப்பு பவர்ஃபுல் மீடியா உள்நோக்கத்தோடு தன்னோட அஜெண்டாவோடு தான் செயல்படுது. எப்படியாவது ஆதவ அர்ஜுனாவை வச்சு விசிகாவை உடச்சி திமுக கூட்டணியிலேருந்து வெளியே எடுக்கணும், திமுக கூட்டணியை விசிகாவை வெளியே தூக்குறது மூலமாக உடைக்கணும்னு மீடியாவில் ஒரு செக்ஷன் ஆஃப் மீடியாவுக்கு அஜெண்டா இருக்குது. அப்படி தான் அவங்க காயை நகர்த்துறாங்க அதை நோக்கின்ற கருத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இது எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியதான். இப்படி செஞ்சாலும் ஒரு தப்பும் கிடையாது. மீடியா உடைக்கிற அளவு உங்கள் கூட்டணி பலவீனமாக இருக்குன்னா அது உங்கள் தப்பு. எத்தனை கட்சியை கலைஞர் உடைச்சார்?
அதான் இப்போ நடக்க பார்க்குது. இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, திமுக போட்டு விசிகா வெளில வர முடியல. ஓகேங்க சார், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.